Lakshmi, welcome back to Language Quest. இன்னைக்கு கிளாஸ்ல since from இந்த ரெண்டு வேர்ட்ஸ்க்கு உண்டான மீனிங் அதை எப்படி இங்கிலீஷ் சென்டென்சஸ்ல யூஸ் பண்ணி பேசுறது அப்படிங்கறத தான் ரொம்ப டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்மளோட இங்கிலீஷ் ஜர்னில நம்மளோட இங்கிலீஷை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான லெசன் அப்படினே சொல்லலாம். இந்த லெசன் பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் என்ன, without any further delay, let's get into the video. First, since and from இந்த ரெண்டு வேர்ட்ஸ்க்கு உண்டான மீனிங் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். since அப்படிங்கிறதுக்கு உண்டான தமிழ் மீனிங் இதிலிருந்து, அதை வந்து அதிலிருந்து அப்படின்னு கூட யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஃப்ரம்மோட மீனிங் என்ன, இருந்து இல்லைன்னா முதல், இதிலிருந்து அப்படி சொல்றதுக்கு, இல்லைன்னா இது முதல் ஆரம்பமாகிறது, இந்த மாதிரியெல்லாம் சொல்றதுக்கு ஃப்ரம் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இதிலிருந்து இருந்து இது ரெண்டுமே ஒரே மாதிரியான மீனிங் மாதிரி தான் இருக்கும், பட் அதோட யூசேஜ் சென்டென்சஸில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ சின்ஸ் அப்படிங்கிறத நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, ஒரு ஆக்ஷன், ஒரு செயல் வந்து முன்னாடியே ஆரம்பமாகி இருக்கும், பட் இப்போ வரைக்கும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நான் அந்த ஆஃபீஸில் 2020 இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதாவது 2020 ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்கிறதுக்கு. ஸோ நான் 2020 ஒர்க் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், பட் இப்போ வரைக்கும் ஒரு விஷயம் கண்டினியூவாக போய்கிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், சின்ஸ் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணி பேசுவோம். அதே மாதிரியே ஃப்ரம் அப்படிங்கிறத நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நான் வந்து சென்னையிலேருந்து வரேன், இந்த டேபிளை இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு எடுத்துகிட்டு போங்க, ஸோ இங்கிருந்து அங்கே அப்படி சொல்கிறதுக்கு. இந்த ஷாப் வந்து 9 o'clockலேருந்து நைட் 9 o'clock வரைக்கும் ஓப்பன் ஆகி இருக்கும். ஸோ 9 o'clockலிருந்து 9 மணியிலிருந்து அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு நம்ம ஃப்ரம் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணி பேசுவோம். ஓகேவா? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு விஷயம் முன்னாடியே ஆரம்பமாகிருக்கும், இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரியான சென்டென்சஸ் பேசுறதுக்கு நம்ம இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுவோம், சின்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? என்னது, சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம், ஹேஸ் இல்லைன்னா ஹேவ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பீன் போட்டுட்டு வேர்ப் கூட ஐஎன்ஜி போடுவோம். அதுக்கப்புறம் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு சின்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ரிமைனிங் இருக்கக்கூடிய சென்டென்ஸ் வந்து வரும். ஓகேவா? அதே மாதிரியே ஃப்ரம்க்கு என்ன ஃபார்ம்லானா, சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம், வேர்ப் யூஸ் பண்ணுவோம், ஃப்ரம் அப்படி போட்டுட்டு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை கொடுத்துருவோம். ஓகேவா? சென்டென்சஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிளியராக புரிஞ்சிடும். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்துடலாம். சென்டென்சஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அது ஒரு விஷயம் மட்டும் பாருங்க. சப்ஜெக்ட்ஸ் வந்து ஹீ, ஷீ, இட்டு, நேம்ஸ் இருந்ததுன்னா ஹேஸ் பீன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம் சின்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸில். அதே மாதிரியே ஐ, வி, யூ அப்படின்னு சப்ஜெக்ட்ஸ் இருந்ததுன்னா ஹேவ் பீன் யூஸ் பண்ணுவோம் சின்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸில். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? லுக் அட் தி ஃபர்ஸ்ட் ஒன். அவள் ஜனவரியில் இருந்து யோகா செய்து வருகிறாள். ஜனவரியிலிருந்து இப்போ வரைக்கும் செய்து கொண்டு வருகிறாள். ஓகேவா? அப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஜனவரியிலேயே, இப்போ வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கா. அப்போ நம்ம என்னன்னு மாற்றணும், இதை என்ன யூஸ் பண்ணுவோம், அஃப்கோர்ஸ் நம்ம சின்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கு என்ன ஃபார்முலா இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ சப்ஜெக்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், அவளை பற்றி தான் சொல்லியிருக்கிறோம். ஸோ ஷீ, ஃபார்முலாவில் என்ன இருக்கு, ஹேஸ் பீன். அடுத்து என்ன இருக்குது, வேர்ப் கூட ஐஎன்ஜி போடணுமா? இந்த இடத்துல என்ன வேர்பா இருக்குது, செய்து வருவது இல்லையா? யோகா செய்து வருவது தான் வேர்பா கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ நம்ம இங்கே என்ன எழுதலாம், டூயிங் அப்படிங்கிறத விட ப்ராக்டிஸிங், ஏன்னா யோகான்னு வந்தனால ப்ராக்டிஸ் பண்ணுறது போட்டோம்னா ரொம்ப ஆப்டாக இருக்கும். அதனால இந்த இடத்துல ஷீ ஹேஸ் பீன் ப்ராக்டிஸிங் அப்படின்னு போட்டுக்கலாம். ஷீ ஹேஸ் பீன் ப்ராக்டிஸிங் என்னது, யோகா. அடுத்தது ஜனவரியில் இருந்து, இந்த இடத்துல தான் நம்ம என்ன போடணும், சின்ஸ் அப்படிங்கிறது போடணும். இருந்துன்னு வந்திருக்கு இல்லையா? ஸோ சின்ஸ் ஜான்வரி. ஓகே, ஜஸ்ட் ரீட் த சென்டென்ஸ் நவ். ஷீ ஹாஸ் பீன் ப்ராக்டிஸிங் யோகா சின்ஸ் ஜான்வரி அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. இதில் அதுக்கு முன்னாடி இதில் ஒரு டவுட் வரல உங்களுக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல ஃப்ரம்மும் போடலாம்ல, சின்ஸ்க்கு பதிலாக ஃப்ரம்மும் போடலாம்ல அப்படின்னு தோணலாம். லைக் ஷீ ஹாஸ் பீன் ப்ராக்டிஸிங் யோகா ஃப்ரம் ஜான்வரினும் போடலாம்ல அப்படின்னு டவுட் வரலாம். பட் அது தப்பு. ஏன்னா ஒரு விஷயம் முன்னாடியே ஸ்டார்ட் ஆகி இப்போ வரைக்கும் கண்டினியூவாக நடக்குது அப்படின்னா சின்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஃப்ரம்ங்கிறது நம்ம போடவே கூடாது. ஃப்ரம்ங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்டில் போடலாம்.
பட் முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுது ஒரு விஷயம்னா அந்த இடத்துல போடுறது தப்பு. ஓகேவா? சரி, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ராம் சென்னை முதல் டெல்லி வரை பயணம் செய்தான். ஸோ எங்கேருந்து? சென்னையிலேருந்து டெல்லி வரை பயணம் செய்தான்னு சொல்லியிருக்கிறோம். நான் ஆல்ரெடி சொன்னேன் ஃப்ரம்மோட மீனிங் வந்து இருந்து இல்லைன்னா முதல் அப்படின்னு வரும்னு சொன்னோம் இல்லையா? சரி, இப்போது இந்த இடத்துல நம்ம ஃப்ரம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா சென்னையிலிருந்து, சென்னை முதல் அப்படின்னு வந்திருக்கு. சரி, இப்போது ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துலையும் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ ராம் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். ராம். அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க? வேர்ப். இந்த சென்டென்ஸில் என்ன வேர்ப் இருக்குது? பயணம் செய்வது இல்லையா? பயணம் செய்கிறது தான் இந்த இடத்துல வேர்ப். அப்போ செய்தான் பாஸ்ட் டென்ஸ். ராம் ட்ராவல்ட். ராம் ட்ராவல்ட். அடுத்து சென்னை முதல் டெல்லி வரை. இங்கே என்ன இருக்குது? ஃப்ரம் இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணணும்? ஃப்ரம். ராம் ட்ராவல் ஃப்ரம் சென்னை. சென்னை டு டெல்லி. தட்ஸ் இட். அவன் இங்கேருந்து அங்கே வரைக்கும் ட்ராவல் பண்ணனா அப்படி சொல்கிறதுக்கு தான் நம்ம ஃப்ரம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்படி தான் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல சின்ஸ்ன்னு போட்டால் அது டோட்டலி ராங். ஓகேவா? ஜஸ்ட் ரீட் த சென்டென்ஸ். ராம் ட்ராவல்ட் ஃப்ரம் சென்னை டு டெல்லி அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்த சென்டென்ஸையும் பார்த்துடலாம். அவன் தனது ஆசிரியரிடமிருந்து உதவி பெற்றான். இந்த சென்டென்ஸ்க்கு சின்ஸ் போடணுமா இல்லை ஃப்ரம் போடணுமா? எக்ஸாக்ட்லி கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. இந்த இடத்துல நம்ம ஃப்ரம் யூஸ் பண்ணி தான் இந்த சென்டென்ஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபார்முலா பாருங்கள். சப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா? ஹீ. அடுத்து என்ன இருக்குது? வேர்ப் இருக்கா? இந்த சென்டென்ஸில் என்ன வேர்பு? உதவி பெறுவது. இதுதான் வேர்பாக வந்திருக்கு. அப்போது ஹீ காட். உதவி பெற்றான்னு இருக்கு. அப்போது ஹீ காட் ஹெல்ப். ஹீ காட் ஹெல்ப். அடுத்து யார்கிட்ட இருந்து? தனது ஆசிரியரிடம் இருந்து. ஆசிரியரிடம் இருந்து. அப்போ ஹெல்ப் ஃப்ரம் யார்கிட்ட? தனது ஆசிரியர். அப்படின்னா ஹிஸ். அவனுடைய ஆசிரியர் இல்லையா? அதனால ஹிஸ் டீச்சர். ரீட் த சென்டென்ஸ் நவ. He got help from his teacher. இந்த இடத்துல தான் நம்ம ஃப்ரம்ங்கிறத யூஸ் பண்ணணும். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நாங்கள் 2015இல் இருந்து இந்த வீட்டில் வாழ்கிறோம். நாங்கள் 2015லேருந்து இந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 2015லேயே நாங்கள் அந்த வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வரைக்கும் அந்த வீட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? சின்ஸ் அப்படிங்கிறதா கம்பல்சரி இந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ணி பேசணும். இப்போ பாருங்கள், ஃபார்முலா பாருங்கள். நாங்கள் வி. அடுத்து வி வந்தால் என்ன யூஸ் பண்ணணும் பாருங்கள்? ஹாவ் பீன் அப்படிங்கிறதா யூஸ் பண்ணணும். வி ஹாவ் பீன். அடுத்து என்ன வேர்ப் இருக்கு? இந்த வீட்டில் வாழ்கிறோம். வாழ்கிறது தான் வேர்பாக இருக்குது. அப்போது வி ஹாவ் பீன் லிவிங். வாழ்கிறதுக்கு லிவ். வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்க்கும் போது லிவிங்னு வந்துடும். வி ஹாவ் பீன் லிவிங் இந்த வீட்டில். இன் திஸ் ஹவுஸ். எப்போ இருந்து? 2015 இருந்து. சின்ஸ் 2015. That's it. Just read the sentence now. We have been living in this house since 2015. அப்படின்னா இந்த சென்டென்ஸ் சொல்லணும். Let's look at the next one. அவர் 2018 இருந்து இந்த பள்ளியில் கற்பிக்கிறார். அவர் 2018 இருந்தே இந்த ஸ்கூலில் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படி சொல்கிறோம். ஸோ அப்போவே இருந்து 2018 இப்போ வரைக்கும் டீச் பண்ணுறாரு. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? சின்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ அதுக்கு உண்டான ஃபார்முலா என்ன பாருங்கள்? ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ஹீ. ஹீ வந்தால் ஹேஸ் பீன் போடுவோம். ஹீ ஹேஸ் பீன். வேர்ப் பாருங்கள். வேர்ப் என்னது? கற்பிக்கிறது. அப்போ டீச் பண்ணுறது. ஹீ ஹேஸ் பீன் டீச்சிங். வேர்ப் கூட எஞ்சி சேர்த்தணும் இல்லையா? He has been teaching. எப்போவே இருந்து? He has been teaching இந்த பள்ளியில் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பள்ளியில்னா at this school. He has been teaching at the school. 2018 இருந்து இந்த இடத்துல தான் since 2018 அப்படின்றத போடுவோம். அப்போவே இருந்து அப்படி சொல்கிறதுக்கு இல்லையா? He has been teaching at the school since 2018 அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது பாருங்க. நாங்கள் டேபிளை
டைனிங் ரூமில் இருந்து கிச்சனுக்கு மாட்டினோம், டைனிங் ரூமில் இருந்து கிச்சனுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இந்த இடத்துல பாருங்கள், செகண்ட் ஃபார்மில் பாருங்கள், ஃப்ரம் தான் யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக இல்லையா? அப்போவே இருந்து இப்போ வரைக்கும் எதுவும் எந்த வேலையும் செய்யலை, அங்கேருந்து இங்கே தான் மாற்றிருக்கிறோம். ஸோ ஆப்வியஸாக நம்ம என்ன போடுவோம், ஃப்ரம் யூஸ் பண்ணி தான் இந்த சென்டென்ஸை மாற்றுவோம். என்ன இருக்குது ஃபார்முலாவில்? சப்ஜெக்ட். அப்போது சப்ஜெக்ட் என்ன? வி. அடுத்தது என்ன? வேர்ப் கொடுத்துருக்குறாங்களா? இந்த இடத்துல என்ன வேர்ப் இருக்குது? மாற்றுறது, மாற்றுறது. ஸோ ஒரு டேபிளெல்லாம் மாற்றும் போது சேஞ்சுன்னு சொல்ல முடியாது, ஷிஃப்ட்டுன்னு சொல்லிக்கலாம். மாற்றினோம் பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? வி ஷிஃப்டட். ஷிஃப்ட்டுங்கிறது வேர்ப் ஒன்று, ஷிஃப்டட் அப்படின்னு தான் போடணும் பாஸ்ட் டென்ஸுங்கிறனால. வி ஷிஃப்டட் என்னது? டேபிளை. வி ஷிஃப்டட் த டேபிள். வி ஷிஃப்டட் த டேபிள். அதுக்கப்புறம் எங்கிருந்து? டைனிங் ரூமில் இருந்து. ஃப்ரம் த டைனிங் ரூம், டைனிங் ரூம்ல இருந்து கிச்சனுக்கு, டு த கிச்சன். தட்ஸ் இட். ரீட் பண்ணுங்க. வி ஷிஃப்டட் த டேபிள் ஃப்ரம் த டைனிங் ரூம் டு த கிச்சன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். டைனிங் ரூம்ல இருந்து, அதனால தான் நம்ம இந்த இடத்துல ஃப்ரம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது பாருங்க, ரயில் நிலையத்திலிருந்து ரயில் 8 மணிக்கு புறப்பட்டது. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் வந்து 8 o'clock வந்து புறப்பட்டிருக்குது இல்லையா? ஸோ இது எப்படி மாற்றலாம்? நிலையத்தில் இருந்து. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன போடுவோம்? சின்ஸ் போடுவோமா, ஃப்ரம் போடுவோமா? எந்த ஒரு விஷயமும் முன்னாடிலேருந்து இப்போ வரைக்கும் நடக்கலை, அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஃப்ரம் அப்படிங்கிறது தான் இல்லையா? ஃபஸ்ட் திங் என்ன யூஸ் பண்ணுவோம்? சப்ஜெக்டாக யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல ட்ரெயின் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். ஓகேவா? அப்போ இந்த ட்ரெயின் அப்படின்னு போட்டுருவோம். அடுத்து என்ன இருக்குது ஃபார்முலாவில்? வேர்ப் இருக்கு இல்லையா? இந்த ட்ரெயின். அடுத்தது இந்த இடத்துல என்ன வேர்பு? புறப்படுறது, போகிறது தான் வேர்பு. ஸோ ட்ரெயின் எல்லாம் புறப்படுறது அப்படின்னு சொல்லும்போது டிபார்ட் அப்படின்னு சொல்லுவோம். புறப்பட்டது அப்படிங்கிறதுனால டிபார்ட்டட் அப்படின்னு போடுவோம். த ட்ரெயின் டிபார்ட்டட். அடுத்தது எங்கிருந்து? ரயில் நிலையத்திலிருந்து. அப்போ ஃப்ரம் ரயில்வே ஸ்டேஷன். ஸ்டேஷன் எப்போ? 8 மணிக்கு. அட் 8. அவ்வளோதான். The train departed from railway station at 8 o'clock அப்படின்னு போட்டுக்கலாம், 8ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவர்கள் போன வருடத்திலிருந்து இந்த பாலத்தை கட்டுகிறார்கள். லாஸ்ட் இயர்லேருந்து இந்த பாலத்தை கட்டுகிறார்கள்னு என்ன? கட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணுவோம்? சப்ஜெக்ட். தே வந்தால் ஹாவ் போடுவோமா? தே ஹாவ் பீன். என்னது இங்கே வேர்பு? கட்டுவது. கட்டுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? பில்டு. தே ஹாவ் பீன் பில்டிங். வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்க்கணும் இல்லையா? தே ஹாவ் பீன் பில்டிங். என்னது? இந்த பாலத்தை. திஸ் பில்டிங். பில்டிங் திஸ் பிரிட்ஜ். ஓகே. எப்போவே இருந்து? போன வருடத்திலிருந்து. இங்கே என்ன போடணும்? சின்ஸ் லாஸ்ட் இயர். அவ்வளோதான். Just read the sentence now. They have been building this bridge since last year அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது அவர்கள் தோட்டத்திலிருந்து பூக்களை சேகரித்தன அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அவங்க தோட்டத்திலிருந்து பூக்களை கலெக்ட் பண்ணாங்க அப்படி சொல்லியிருக்கிறோம். ஸோ தோட்டத்திலிருந்து இந்த இடத்துல சின்ஸா ஃப்ரம்மா? அப்வியஸாக ஃப்ரம் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா எந்த விஷயமும் முன்னாடிலேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து நடக்கலை. அதனால் ஃப்ரம்க்குண்டான ஃபார்முலா பாருங்க. ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இல்லையா? தே. அடுத்து வேர்பு. சேகரித்தனர். சேகரிக்கிறது தான் வேர்பு. சேகரிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? கலெக்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ கலெக்டட். தே கலெக்டட் என்னது? பூக்களை. தே கலெக்டட் ஃப்ளவர்ஸ். தே கலெக்டட் ஃப்ளவர்ஸ். எங்கேருந்து? தோட்டத்திலிருந்து. அப்போ ஃப்ரம் த கார்டன். அவ்வளோதான்.
Read the sentence now. They collected flowers from the garden. அப்படின்னு சொல்லணும். இந்த சென்டென்ஸ் பாருங்க. அவர்கள் காலையிலிருந்து கிரிக்கெட் விளையாடுகிறார்கள் அப்படின்னு சொல்றோம். காலையிலேருந்து இப்போ வரைக்கும் விளையாடிட்டு இருக்காங்க இல்லையா, அதை தான் இந்த சென்டென்ஸில் நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? சின்ஸ் அப்படிங்கிறது இல்லையா. ஸோ அந்த ஃபார்முலா பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணுவோம்? சப்ஜெக்ட் தே. அவர்கள்னா தே வந்தால் ஹாவ் பீன் அப்படின்னு போடணும். தே ஹாவ் பீன். அடுத்து செய்யக்கூடிய செயல் வேர்ப் என்ன? விளையாடுவது. ஸோ விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ப்ளே. வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்க்க சொல்லியிருக்கிறோமா, அதனால they have been playing என்னது? கிரிக்கெட். they have been playing cricket காலையிலிருந்து. ஸோ என்ன போடணும் இந்த இடத்துல? since morning. அவ்வளோதான். they have been playing cricket since morning அப்படின்னு போடும். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் என் நண்பனிடமிருந்து ஒரு பெண்ணை கடனாக பெற்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா. ஸோ என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து நான் கடனாக ஒரு பெண்ணு வாங்கினேன் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங் இல்லையா. ஸோ இதுக்கு என்ன போடுவோம்? நம்ம சின்ஸ் போடுவோமா? சின்ஸ் போட்டால் கரெக்டாக இருக்குமா? கண்டிப்பாக இல்லை இல்லையா. ஏன் அப்படி இருக்காது? ஒரு செயல் அப்போவே இருந்து இப்போ வரைக்கும் அவன் பண்ணலை இல்லையா. ஆனால் அப்போவே இருந்து அவன் கடன் வாங்கிக்கிட்டே இப்போ வரைக்கும் இல்லை. அதனால் நம்ம ஃப்ரம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஃப்ரம்முக்கு உண்டான ஃபார்முலா பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன? சப்ஜெக்ட் இல்லையா, நான். அடுத்து என்ன? வேர்ப். இந்த இடத்துல என்ன வேர்பா சொல்லப்பட்டிருக்கிறது? கடனாக பெற்றேன். கடன் வாங்குறது தான் இந்த இடத்துல வேர்ப். அப்போ கடன் வாங்குறதுக்கு என்ன இங்கிலீஷில்? பாரோ அப்படின்னு சொல்லுவோம். பாரோன்னு சொல்லுவோம். பட் பெற்றேன் பாஸ்ட் டென்ஸ் இருக்கு. அப்போ பாரோடு. ஐ பாரோட் என்னது? ஒரு பெண்ணை, a pen. ஐ பாரோட் அ பென். யார்கிட்ட இருந்து? என் நண்பனிடம் இருந்து அப்படி சொல்லியிருக்கிறோம். ஃப்ரம் மை ஃப்ரெண்ட். அவ்வளோதான். ஜஸ்ட் ரீட் த சென்டென்ஸ் நவ். ஐ பாரோட் அ பென் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் இந்த சென்டென்ஸ் நம்ம இங்கிலீஷில் பேசணும். அடுத்த சென்டென்ஸையும் பாருங்கள். நான் போன மாதத்திலிருந்து என்னுடைய நாவலை எழுதுகிறேன். நான் லாஸ்ட் மந்த்லேருந்து என்னோட நாவல் எழுதுறேன் அப்படி சொல்கிறோம். ஸோ அப்போவே இருந்து இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுது. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? சின்ஸ் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார்முலா பாருங்கள். சின்ஸ்க்கு உண்டான ஃபார்முலா ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணுவோம்? சப்ஜெக்ட் ஐ வந்தால் என்ன யூஸ் பண்ணணும்? ஹாவ் பீன் இல்லையா. ஐ ஹாவ் பீன். அடுத்து வேர்ப் பாருங்கள். என்ன வேர்ப் கொடுக்கப்பட்டிருக்கிறது? நாவலை எழுதுறது இல்லையா. எழுதுறது தான் இந்த இடத்துல வேர்பாக கொடுக்குறோம். அப்போ எழுதுறதுக்கு என்ன? ரைட். ரைட் கூட ஐஎன்ஜி சேர்க்கும்போது ரைட்டிங்னு மாறிடும். ஐ ஹாவ் பீன் ரைட்டிங் என்னது? என்னுடைய நாவலை, மை நாவல். எப்பவே இருந்து? போன மாதத்திலிருந்து. இந்த இடத்துல ஃப்ரம்மா சின்ஸா? சின்ஸ் அப்படிங்கிறதா இல்லையா. சின்ஸ் லாஸ்ட் மந்த். அவ்வளோதான். ஜஸ்ட் ரீட் த சென்டென்ஸ் நவ். ஐ ஹாவ் பீன் ரைட்டிங் மை நாவல் சின்ஸ் லாஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது கடைக்காரர் விவசாயியிடமிருந்து பழங்களை வாங்கினார். அவர் பிப்ரவரியிலிருந்து உடற்பயிற்சி செய்து வருகிறார். இந்த ரெண்டு சென்டென்ஸையும் நீங்கள் தான் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. இந்த ரெண்டு சென்டென்ஸுமே உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஓகேவா? இதை நீங்கள் கம்பல்சரி காமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட இங்கிலீஷ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கக்கூடிய சென்டென்சஸ் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். பட் இது உங்களால் பார்க்க முடியாது, நீங்களாக ட்ரை பண்ணுவீங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸ் நியூவாக ட்ரை பண்ணும்போது தான் கண்டிப்பாக உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ கம்பல்சரி இந்த ஹோம்ஒர்க் நீங்கள் பண்ணணும். இன்றைக்கான கிளாஸ் இதோட சூப்பராக நம்ம முடிச்சாச்சு. இன்றைக்கான கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? சின்ஸ் அண்ட் ஃப்ரம் அதோட யூசேஜ் இல்லையா, எப்படி யூஸ் பண்ணணும், அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக இந்த லெசன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். நீங்களும் அதே மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து சேரும். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். Until then, take care. Bye-bye.